ஓம் சரவணபவா. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தன் ஆணவத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக துன்புறுத்தினான். உலகில் அமைதி குலைந்தது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகள் கங்கை தேவியின் வழியாக சரவணா பொய்கையில் விழுந்தன. அங்கிருந்து 6 குழந்தைகள் பிறந்தன. அவர்களை 6 கார்த்திகை பெண்கள் அன்போடு வளர்த்தார்கள். பின்னர் அம்மை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் தன் மார்பில் அணைத்தாள். அந்த நொடியில் 6 குழந்தைகள் ஒன்று சேர்ந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக உருவெடுத்தார். அதனால் தான் அவர் ஆறுமுகன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், முருகன் என அழைக்கப்படுகிறார். அம்மை பார்வதி அழித்த வேல் ஆயுதத்துடன் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டார். அந்த போரில் அகந்தையை குறிக்கும் சூரபத்மன் அழிக்கப்பட்டான். அவன் மாமரமாகவும் சேவலாகவும் மாற்றப்பட்டான். அதனால்தான் முருகனின் கொடியில் சேவலும் வாகனமாக மயிலும் உள்ளது. முருகன் சொல்லும் பாடம் ஒன்றுதான். ஞானம் வந்தால் அகந்தை அழியும். வேல்வேல் முருகா. ஓம் முருகா.